இனிதே தொடங்குகிறது. அனைவரும் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த சிறப்பான நல்ல நிகழ்ச்சியில் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அனைவரையும் வரவேற்று பேசுவார். தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர், மதுரை, சேலம், வேலூர், திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி ஆகிய 6 மாவட்டங்களில் ஆண்டுதோறும் தொடர்ந்து அரசு பொறுப்பாட்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த ஆண்டு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 39வது அரசு பொருட்காட்சியில் 26 அரசு துறைகளும் 6 அரசு சார்பு நிறுவனங்களும் சேர்ந்து மொத்தம் 32 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு அரங்கிலும் அந்தந்த துறைகளின் திட்டங்கள் எளிமையாகவும் கவர்ச்சியாகவும் மக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்ட வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் 39வது அரசு பொருட்காட்சி துவக்கி வைக்க வருகை தந்துள்ள மாண்புமிகு பள்ளிக்கல்வி, தமிழ் வளர்ச்சி, செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் அவர்களே, மாவட்ட நிர்வாக சார்பாகவும் மாவட்ட மக்களின் சார்பாகவும் வருக வருகவரை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வெல்கம் சார். மேலும் இவ்விழாவில் சிறப்புக்க வருகை தந்துள்ள மாண்புமிகு ஏற்படுத்த நலத்துறை அமைச்சர்களுக்கு மாவட்ட மக்கள் சார்பாக மாவட்ட நிர்வாக சார்பாக வருக வருகையில் வரவேற்கிறேன். மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற மாநகராட்சி ஆணையர் அவர்களுக்கும், கூடுதல் ஆட்சியர் வளர்ச்சி, உள்ளாட்சி பிரதிநிதிகள், அரசு அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள், பயனாளிகள், பொதுமக்கள், பத்திரிகை நண்பர்கள் என அனைவருக்கும் கோயம்புத்தூர் மாவட்ட நிர்வாக சார்பாக மீண்டும் ஒரு முறை வருக வருகை வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். மற்றும் செய்தித்துறை அமைச்சர்களுக்கு பொன்னாடை அணிவித்து புத்தகம் நினைவு பரிசாக வழங்கப்படுகிறது. மாண்புமிகு பிற்படுத்தோர் நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து புத்தகம் நினைவு பரிசாக வழங்கப்படுகிறது. மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு மரியாதைக்குரிய மாநகராட்சி கமிஷனர் அவர்களுக்கு, கார்பரேஷன் கமிஷனர் சார் அவர்களுக்கு, மரியாதைக்குரிய மாநகராட்சி கமிஷனர் அவர்கள், மரியாதைக்குரிய நம்முடைய அடிஷனல் கலெக்டர் சார் அவர்களுக்கு, மரியாதைக்குரிய மாவட்ட வருவாய் அலுவலர்கள், அரசு பொருட்காட்சி வியாபாரிகள் சார்பாக அமைச்சர்கள் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. மாண்புமிகு அமைச்சர்களுக்கு வியாபாரிகள் சார்பாக நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், அரசு பொருட்காட்சியை தொடங்கி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அரசு பொருட்காட்சியை தொடங்கி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் பணியாளர் நல வாரிய உறுப்பினருக்கு இருசக்கர வாகன மானியம் ரூபாய் 50,000 மதிப்புள்ள இருசக்கரம் வாங்குறதுக்கான மானிய தொகை திருமதி நசீமா அவர்கள் ரூபாய் 50,000 மானிய தொகைக்கான ஆணை வழங்கப்படுகிறது. திரு அசரப்பள்ளி அடுத்து திரு அசரப்பள்ளி அவர்களுக்கு ரூபாய் 50,000 மானிய உதவித்தொகை மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களால் வழங்கப்படுகிறது. மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை சார்பில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பெற்ற கல்வி சாதனையாளருக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. செல்வி கிருத்திகா, செல்வி உற்சாகப்படுத்தி மாணவிகளை கைத்தட்டுங்கள். மாணவிகளை உற்சாகப்படுத்துங்கள். கிருத்திகா அரசு பள்ளி மாணவி, 10ஆம் வகுப்பு மாணவி, அதிக மதிப்பெண் பெற்றவர். அடுத்து தர்ஷினி, செல்வி தர்ஷினி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்றவர்.
ஆதி திராவிட மற்றும் பழங்குடி நலத்துறை சார்பில் வடிவேல் என்பவருக்கு சலவை பெட்டி வழங்கப்படுகிறது. நலவாரிய அடையாள அட்டை ராமமூர்த்தி என்பவருக்கு நலவாரிய மாநகராட்சி கமிஷனர், அடிஷனல் கலெக்டர் உள்ளிட்டவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள பொதுமக்கள், பயனாளிகள், காவல்துறையினர், நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.